இன்றைக்கி என்ன விலாக்னா, என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் தக்காளி தொக்கு. இதுக்கு ரெசிபி பெருசாக சொல்லணும்லாம் இல்லை. மார்னிங் எழுந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு ஐடியாவே இல்லை பெருசாக. சரி, நம்மளோட ஃபேவரெட் இதே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் தெரியுதா, சூரியன் தான் அதோட வெளிச்சம் இந்த கடாயில் தெரியும். ஏன்னா எப்போவுமே நான் சமைக்கும் போது எதிர்க்க சூரியன் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே சமைச்சி முடிக்கிறதுக்கு அப்படியே அங்கேயே நின்று சமைக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அப்பப்போ அப்படி நின்று மேலே சூரியனை பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு என்ன, வெங்காயம் சாப் பண்ணிக்கணும், தக்காளி சாப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரெசிபி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு தான் பெஸ்ட்டாக பண்ணுவேன். ஏன்னா அது மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கினேன். ஏன்னா நமக்கு பிடிச்சது நம்மளே செஞ்சு சாப்பிட்ணுல்ல, அடுத்தவங்க எதிர்பார்க்கக்கூடாதுல நம்ம. அதுக்காக இது தக்காளி தொக்கு அண்ட் தோசை, இது ரெண்டும் நம்ம கற்று வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு பசிக்கும் போது எப்போ வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக புலாவ் செய்யலான்னு இருந்தேன், ஆனால் அது செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நம்ம தக்காளி தொக்கே செஞ்சிடலாம். உங்கள் எத்தனை பேருக்கு தக்காளி தொக்கு பிடிக்கும்? வாங்க இப்போது என்னென்ன போட்டு செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளியும் சாப் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கணும். இது ஃபுல்லாக வதக்கிற ப்ராசஸ், எண்ணெய் பிரியணும், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி ஆட் பண்ணாமலே ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ணும். நம்ம மட்டும் சாப்பிட்ணுன்னா தண்ணியே ஆட் பண்ணாமல் சாப்பிட்ணும். அப்போ தான் அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது பெருசாக. ஆனால் நல்லா தான் இருக்கும் திக்காக செஞ்சால். தண்ணி ஆட் பண்ணாமல் சாப்பிட்டா தான் அப்படியே பர்ஃபெக்ட் தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக வதக்குன்னு வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ரெசிபியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.